Hello everyone, welcome back to Sarah's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா அரச்சுவிட்ட சாம்பார். இதுல மசாலாஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கறதுனால தான் இதுக்கு பேரு அரச்சுவிட்ட சாம்பார். இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. பருப்பு புளி ஊறிட்டு இருக்க டைம்ல நம்ம காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கேரட், ஒரு முருங்கைக்காய், 15 லிருந்து 20 வெங்காயம் உளிச்சு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ காய்கறி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஊற வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை வேக வைக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பை ஊற வச்சு வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும், கேஸும் மிச்சமாகும். பருப்பை நல்லா குழைய வேக விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு டைம் எடுக்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ பருப்பை மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் அரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 3 வரமிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நம்ம சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறோம். இதை 1 நிமிஷம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட சாம்பார் பொடியும் தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 வரமிளகா, அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கணும். அடுத்ததான் நம்ம உளிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட மேல் தோல் உளிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய் சேர்த்துடலாம். கேரட்டு, முருங்கைக்காய், இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ காய்கறி எல்லாம் 3/4 வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சம் சுடு தண்ணி கலந்துக்கோங்க, இல்லைனா டேஸ்ட் மாறிடும் பச்சை தண்ணி சேர்த்தோம்னா. இதை மறுபடியும் மூடி போட்டு காய்கறி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, முருங்கைக்காயெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இறக்கி விட்டுடலாம். இப்போ கமன்னு நல்ல வாசனையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாட்டு கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை மறந்துடாதீங்க, அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.